ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் யூனிட் 2ல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூவை எழுதியிருக்கேன். நம்ம டிரான்ஸ்பிரேஷன் ப்ராப்ளத்தில் எப்போ அந்த கிவன் மேட்ரிக்ஸ் பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம், டிமாண்ட் வேல்யூவும் சப்ளை வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் நம்ம எப்போ பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், பேலன்ஸ்டு ப்ராப்ளம் சொல்லலாம். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் வேல்யூ பாருங்க, எத்தனை ரோ இருக்கு, 1 2 3 4. காலம் எத்தனை இருக்கு, 1 2 3 4. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் பேலன்ஸ்டு. பேலன்ஸ்டா இல்லைன்னா நம்ம பேலன்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஈச் ரோலையும் மினிமம் வேல்யூ எதுன்னு செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல மினிமம் வேல்யூ எது, 10. இந்த 10ல ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ண போறோம்னா சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 10 மைனஸ் 10, 12 மைனஸ் 10, 19 மைனஸ் 10, 11 மைனஸ் 10. இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், 10 மைனஸ் 10 இஸ் 0, 12 மைனஸ் 10 2, 19 மைனஸ் 10 9, 11 மைனஸ் 10 1. நெக்ஸ்ட் செகண்ட் ரோல மினிமம் வேல்யூ எது, செகண்ட் ரோல மினிமம் வேல்யூ இஸ் 5. இப்போ 5 மைனஸ் 5, 10 மைனஸ் 5, 7 மைனஸ் 5, 8 மைனஸ் 5. இப்போ 5 மைனஸ் 5 இஸ் 0. நெக்ஸ்ட் 10 மைனஸ் 5 இஸ் 5, 7 மைனஸ் 5 இஸ் 2, 8 மைனஸ் 5 3. நெக்ஸ்ட் தேர்ட் ரோல மினிமம் வேல்யூ எது, தேர்ட் ரோல மினிமம் வேல்யூ இஸ் 11. 12 minus 11, 14 minus 11, 13 minus 11, 11 minus 11. இப்போ 12 11 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 1. 14 minus 11 3, 13 minus 11 2, 11 minus 11 0. அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டெப்பில் பாருங்கள், ஃபோர்த் ரோவில் மினிமம் வேல்யூ எது, 8. 8 minus 8, 12 minus 8, 11 minus 8, 9 minus 8. 8 minus 8 எவ்வளோ நம்மளுக்கு ஆன்சர் வருது, 0. நெக்ஸ்ட் 12 minus 8 is 4, 11 minus 8 is 3, 9 minus 8 1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், ஈச் ரோலையும் மினிமம் வேல்யூ எதுன்னு சூஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் ரோ வைஸ் என்ன பண்ணி வச்சிருக்கோம், சப்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சேம் சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போறோம். இப்போ காலம் வைஸ் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரோ வைஸ் செக் பண்ணிட்டோமா, இந்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸ், இப்போ நியூ மேட்ரிக்ஸ் வந்திருக்குல்ல, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மாடிஃபைட் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ரோ வைஸ் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா சேம் சப்ட்ராக்ஷன் தான், காலம் வைஸ் மினிமம் வேல்யூ எதுன்னு சூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல மினிமம் வேல்யூ எது, 0. இப்போ 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதனால அந்த வேல்யூ என்ன பண்ணிருக்கோம், அப்படியே எழுதிருக்கோம். செகண்ட் காலம்ல பாருங்க, செகண்ட் காலம்ல மினிமம் வேல்யூ வந்து என்ன இருக்கு, 2. இப்போ 2ல சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 2 minus 2, 5 minus 2, 3 minus 2, 4 minus 2. 2 minus 2 0, 5 minus 2 3, 3 minus 2 1, 4 minus 2 2. நெக்ஸ்ட் தேர்ட் காலம்ல பாருங்க, தேர்ட் காலம் மினிமம் வேல்யூ இஸ் 2. அப்போ 9 minus 2, 2 minus 2, 2 minus 2, 3 minus 2. என்ன ஆன்சர் வரும், 7. 2 minus 2 0, 2 minus 2 0, 3 minus 2 1. ஃபோர்த்து காலம்லையும் பாருங்க, நம்மளுக்கு மினிமம் வேல்யூ என்னது, 0 இருக்கு. அப்போ 0 இருந்தால் நம்ம அந்த காலமை என்ன பண்ணிடலாம், அப்படியே எழுதிடலாம். 1 3 0 1. ஏன் அப்படியே எழுதுறோம்னு தெரியுதுல்ல, நம்மளுக்கு 0 வந்தால் என்ன பண்ணாது, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 1 minus 0 போட்டால் நம்மளுக்கு என்ன தான் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, ஸ்டெப் 2ல என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். என்ன கிடைச்சிருக்கு, 0 0 7 1 0 3 0 3 1 1 0 0 0 2 1 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அசைன்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அசைன்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு 0 எந்த ரோல இருக்கு அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா எத்தனை 0 இருக்கு, 2 zeros இருக்கு. செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 0 இருக்கு, 2 0 இருக்கு. தேர்ட் ரோல பார்த்தாலும் எத்தனை 0 இருக்கு, 2 0 இருக்கு. அப்போ ஃபோர்த் ரோல் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு 0 இருக்கு. இப்போ ரோ வைஸ் இந்த ஒரு 0 என்ன பண்றோம்,
அசைன் பண்ணுறோம். அந்த கரஸ்பாண்டிங் காலமில் எதுனா 0 வந்து என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். ரோ வைஸ் அசைன் பண்ணிவிட்டு காலமில் கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 0 எங்கே இருக்குது, செகண்ட் ரோலையும் இருக்குது, ஃபஸ்ட்டு ரோலையும் இருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தான் முடிச்சிருக்கோம் கரெக்டாக. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க 0வை அசைன் பண்ணுறோம். இந்த கரஸ்பாண்டிங் காலமில் எந்த 0வும் இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு 0 எங்கே இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது. இப்போ இந்த ரோ வைஸ் அசைன் பண்ணுறோமா, ரோ வைஸ் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் காலமில் எதனா 0 இருக்கா, இந்த ஒரு 0 இருக்குது, என்ன பண்ணிடுறோம், அதை கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் பாருங்கள் ஒரு 0 இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கொள்ள இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரோலையும் நம்மளுக்கு அசைன்மெண்ட் கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து சம்மை ஸ்டாப் பண்ணிடலாம், நம்மளுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிடும். இப்போ இது நம்மளுக்கு கொஷின்ஸில் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, ஏ பி சி டின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே என்னன்னு சொல்லியிருந்தாங்க, 1 2 3 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ வந்து எங்கே அசைன் ஆயிருக்கு, 2ல அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பி எங்கே அசைன் ஆயிருக்கு பாருங்க, 3ல அசைன் ஆயிருக்கு. சி எங்கே அசைன் ஆயிருக்கு, 4ல அசைன் ஆயிருக்கு. டி எங்கே அசைன் ஆயிருக்கு, 1ல். இப்போ நம்ம கொஷினில் போயிட்டு ஏல 2ல என்ன வேல்யூ இருக்கு, 12, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் தான் பியில் 3ல என்ன வேல்யூ இருக்கு, பியில் 3ல என்ன வேல்யூ இருக்கு பாருங்க, 7. நெக்ஸ்ட்டு சியில் 4th வேல்யூ, சியில் 4th வேல்யூ என்ன இருக்கு, கொஷினில் போய் பாருங்க. சியில் 4th வேல்யூ இஸ் 11. நெக்ஸ்ட்டு டியில் ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 8. இப்போ என்ன பண்ண போகிறோம், 11 + 8 எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஆப்டிமல் அசைன்மெண்ட் சொல்யூஷன் கிடைச்சிடும். என்ன வருதுன்னா 34